India's leading hair and skin clinic, Advanced Grow Hair and Glow Skin Clinic. யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனைனா இந்த ஹேர் ஃபால். யங் ஏஜ்லேயே பிரச்சனைகள், ஹேர் ஃபால் பிரச்சனை இப்போ ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடியெல்லாம் ஒரு 30-35 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஹேர் ஃபால் பிரச்சனைகள் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது 16 இயர்ஸ்லேயே அது ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட வராங்க. நிறைய பேருக்கு என்ன தெளிவு இருக்காது அப்படின்னா அந்த ஸ்டேஜஸ் எப்படி பிரிக்கிறீங்க? இப்போ முடி ஒரு அடர்த்தியான ஹெல்த்தியா இருக்கிற ஒரு வேறுனா அதுல இருந்து உங்களுக்கு 4 முடி வரைக்கும் வரலாம். அது ஸ்டேஜஸ் தாண்டி போக உங்க ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், உங்களோட என்விரான்மெண்ட், நீங்க குளிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு, இது எல்லாமே பொறுத்து உங்க வேருக்கு சத்து போறது கம்மியா வருது. இப்போ 4 முடி இருக்க வேண்டிய இடத்துல 2 முடி கொட்டி போகுது, திரும்ப முளைக்காம இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது தான் ட்ரீட்மெண்ட் வேறு, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வேறு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன வித்தியாசங்கள் இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும்? அதாவது ஆல்ரெடி வேறு இருக்கிற ஒரு செடிக்கு நம்ம வளம் போட்டு அதை நல்லா மாற்றுறோம். அது இந்த மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட், GFC அண்ட் ப்ராப்ளஸ். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னா புதுசாக ஒரு செடியை எடுத்து நட்டு வச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி வளம் போட்டு அதை கரெக்ட் பண்ணி பெருசாக மாற்றுறோம். அதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்னால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ், ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கும்ல, பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா? ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஆட்டோலோகஸ், அதாவது நம்ம உடம்புலே இருந்து எடுத்து பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான். ஓகே. க்ரோத் ஃபேக்டர்ஸ் இனஃபாக உங்கள் வேருக்குள்ளே போய் ஆக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நார்மல் தானா இல்லை வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகவே கூடாதா? ஹேர் ஃபால்ங்கிற விஷயம் நார்மல் தான். ஒரு 10 முடியிலிருந்து 15 முடி வரைக்கும் நார்மல் தான். அதை தாண்டி இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒரு வாட்டி பண்ணி காட்டினா நல்லாயிருக்கும். பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பாக. சென்ட்ரிஃபியூஜ் மெஷினில் நம்ம அந்த ஸ்பின் பண்ணி பிளாஸ்மாவை பிரித்து எடுத்து இப்படி தான் பிளாஸ்மா இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மாவை டைரெக்டாக இந்த ஏரியாவில் நம்ம ஸ்ப்ரே மாதிரி பண்ணுவோம். முதல்ல ஹெட்டில் ஸ்ப்ரே பண்ணி அந்த இடம் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி மறுத்து போனதுக்கப்புறம் தான் நம்ம இதை இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். சரிடா, இங்க என்னடா பண்ற, நீ எங்கடா இருக்க அப்படின்னு தானே உங்க எல்லாரோட கேள்வியும். நாம இப்ப அட்வான்ஸ்ட் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக்ல தான் இருக்கோம். இங்க எதுக்கு வந்திருக்கோம் தானே கேக்குறீங்க. பொதுவாகவே யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் ஃபெயிலியர் பிரச்சனையா இருக்கும், ஒரு சிலருக்கு குடும்ப கஷ்டமா இருக்கும், நிறைய பேருக்கு வந்துட்டு பண பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்படி காமனா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை. அதாவது வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த மச்சான் முடி கொட்டுதுரா, மச்சான் உனக்கு சொட்ட தெரியுற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் விட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனையுமே இருக்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இதை கடந்து தான் போயிட்டே இருப்பீங்க. கன்ஃபார்ம் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஒன்று இருந்தே தீரும். அதற்கான சொல்யூஷன்லாம் என்னென்ன, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஹேர் ரிலேட்டடா, ஸ்கின் ரிலேட்டடா. அதுக்கான சொல்யூஷனை தான் நான் தேடி போய்கிட்டு இருக்கேன். அந்த டாக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்யூஷனை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓகே. பொதுவாகவே வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனைனா இந்த ஹேர் ஃபால். ஏன்னா அதை வச்சு தான் நிறைய பேர் ஸ்டைல் பண்ணுவாங்க. பர்சனாலிட்டியில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய வந்துட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ் இருக்குது. பட் இங்கே அட்வான்ஸ்ட் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கிளினிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டிஸ்? சார் இப்போது யங் ஏஜில் பார்த்தீங்கன்னா யங் ஏஜ்லேயே பிரச்சனைகள், ஹேர் ஃபால் பிரச்சனை இப்போ ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடியெல்லாம் ஒரு 30-35 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஹேர் ஃபால் பிரச்சனைகள் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது 16 இயர்ஸ்லேயே அது ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட வராங்க. இப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ், நம்மளோட ப்ரொஃபஷன், இதெல்லாமே ரீசன்ஸ் தான். ஜெனட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான ரீசன். அப்போது இப்போ நம்ம ஹேரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே எப்படியெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம OLTன்னு ஒரு தெராப்பி, ஆக்சிஜன் லேசர் தெராப்பின்னு சொல்லுவோம். இது டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு இப்போ சின்ன 16 இயர்ஸ்னால பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் நிறைய மெயின்டைன் பண்ணாமல் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் லேசர் தெராப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது 3 விஷயங்கள். அதாவது DHTன்னு ஒரு கம்போனன்ட், அது கூட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. அதனால கூட ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக வருது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கரைச்சி விடுறதுக்கும் இந்த OLT தெராப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டேண்ட்ரஃப் ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான நெக்ஸ்ட் ஒரு விஷயம்தான். அதை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த OLT தெராப்பி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.
இப்போ இந்த தெரப்பி அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா, இந்த ஆக்சிஜன் தெரப்பி, அது எப்படி பண்ணுவீங்க, என்ன ப்ரொசீஜர்ஸ்? அது 4 விதமான ஸ்டெப்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த மேலோட்டமா இருக்கிற டாண்ட்ரஃப், அது அந்த வேரை ரொம்ப பலகீனமா மாத்துது. ஸோ அந்த டாண்ட்ரஃபை நம்ம ஸ்க்ரப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அதில் பயோஸ்டிமுலேஷன், ஒவ்வொரு முடிக்கான அடர்த்தியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ப்ரோட்டீன் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா கோம்ப் லேசர், கோம்பு மாதிரியே இருக்கும், அதில் உங்களுக்கு சின்னதாக லேசர் லைட் வரும். ஸோ அந்த லேசர் லைட்டில் உங்களுக்கு கோம் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஸ்டிமுலேஷன், கொலாஜன், ஏன்னா முடின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கெராட்டின் ப்ரோட்டீனில் தான் உருவாகுது. ஸோ அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு முடியோட அடர்த்தி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா லேசர் லைட், உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு லேசர் லைட்டில் ஒரு 10 to 20 minutes இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு இந்த ஃபங்கல் க்ரோத், டாண்ட்ரஃப்க்கு முக்கியமான ரீசனான ஃபங்கல் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் ஆக்சிஜன் லேசர் தெரப்பி ட்ரீட்மெண்ட். ஓகே. இப்போ இந்த ஆக்சிஜன் லேசர் தெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்க்கு மட்டும் தானா? ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்னா இப்போ இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்ல எல்லாம் இருக்கீங்க, ஒரு டாண்ட்ரஃப் உங்களுக்கு நிறைய இருக்கு, அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல இந்த தெரப்பி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்டேஜஸ் தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸ்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஆர்பி ஒரு ஜிஎஃப்சி, அதாவது ப்ரோட்டீன் ரிச் பிளாஸ்மா இல்லை க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்னு சொல்லுவோம். இது வந்து உங்கள் பிளட்லேயே இந்த எடுத்து பண்ணுற தெரப்பி தான். ஒரு 20 ml உங்கள் பிளட் எடுப்போம், அதுல இருந்து பிளாஸ்மா அதை பிரிச்சு எடுப்போம். அதுல தான் இப்போ முடிக்கு சத்துக்கள், தேவையான சத்துக்கள் இருக்கும். ஸோ அதை பிரிச்சு எடுத்து நம்ம டைரக்டா உங்க வேருக்குள்ளேயே போட்டு இன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தான். நிறைய பேருக்கு என்ன தெளிவு இருக்காது அப்படின்னா அந்த ஸ்டேஜஸ், அந்த ஸ்டேஜஸ் எப்படி பிரிக்கிறீங்க நீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட், ஃபோர்த்னு எப்படி பாக்குறீங்க? முதல்ல இப்போ ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னா, இப்போ முடி ஒரு அடர்த்தியான ஹெல்தியா இருக்கிற ஒரு வேருன்னா அதுல இருந்து உங்களுக்கு 4 முடி வரைக்கும் வரலாம், உங்க ஜெனட்டிக்ஸ், ஹெரிடிட்டியை பொறுத்து. அது ஸ்டேஜஸ் தாண்டி தாண்டி போக உங்க ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ், உங்களோட என்விரான்மெண்ட், நீங்க குளிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு, இது எல்லாமே பொறுத்து உங்க வேருக்கு சத்து போறது கம்மியா வருது. ஸோ அந்த சத்துக்கள் கம்மி ஆக ஆக உங்க ஸ்டேஜஸ் தாண்டி வருது. இப்போ 4 முடி இருக்க வேண்டிய இடத்துல 2 முடி கொட்டி போகுது, திரும்ப முளைக்காம இருக்கு. ஸோ அந்த முளைக்காம இருக்கும்போது அந்த வேரும் ஷ்ரிங்க் ஆகுது, சின்னதாகுது. அங்க ஸ்டேஜஸ் தாண்டி தாண்டி போக திரும்ப ஒரு முடி இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா முடி இல்லாத ஸ்டேஜ், வேறு மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜஸை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும்னு நம்ம கால்குலேட் பண்றோம். அது மட்டும் இல்ல, இப்போ ஹேர் ஃபால் ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னா முதல்ல இங்க ஏறிட்டு வர மாதிரி ஹெரிடிட்டி பேட்டர்ன் இருக்கு, ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியான்னு சொல்லுவோம். இப்போ அதுனா இங்க டெம்போரல் ரீஜன்ல ஏறுற மாதிரி இருக்கும். ஐ மீன் இந்த ஆமா, அது வந்து எம் பேட்டர்ன் சொல்லுவோம். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் போக போக ஏறி ஏறி ஒரு ஓ பேட்டர்ன், பின்னாடி இருந்தும் இந்த உச்சியில இருந்தும் முடி போற மாதிரி இருக்கும். ஸோ அது கம்பைன் ஆகித்தான் உங்களுக்கு கடைசியில ஃபுல் சுத்தமா இந்த இடத்துல மட்டும் வழுக்கி இருக்கும், பின்னாடி முடி இருக்கும், அந்த மாதிரி ஸ்டேஜஸ் வருவீங்க. இதுதான் ப்ரோக்ரெஷன், அதாவது ஹேர் ஃபாலோட ப்ரோக்ரெஷன் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நீங்க சொல்ற அந்த ட்ரீட்மெண்ட், அந்த தெரப்பி எல்லாம் எடுத்துட்டா அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகாம பாத்துக்கலாம். கரெக்ட். ப்ரிகாஷன், மெயின்டெனன்ஸ் தான். இப்போ பிஆர்பி, ஜிஎஃப்சின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் தான். உங்களுக்கு இருக்கிற முடியை தக்க வைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இந்த பிஆர்பி, ஜிஎஃப்சி. அதை வேற ஆரோக்கியமா மாத்தி அதுல இருந்து அந்த குட்டி முடியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ப்ரிகாஷனா இப்போ இருக்கிறதுக்கு, இப்போ அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ கம்ப்ளீட்டா போயிருச்சு, ஐ மீன் அந்த 4th ஸ்டேஜ் அப்படின்னு வந்துட்டா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்க பண்ணுவீங்க? 4th or 5th ஸ்டேஜ்ல நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதனா சுத்தமா வேறு ஃபுல்லா போயிருச்சு, ரொம்ப ஷைனியா இருக்கிற சர்ஃபேஸ் இருக்குன்னா கண்டிப்பா பின்னாடி இருந்து நம்ம அதை டோனர் ஏரியான்னு சொல்லுவோம். பின்னாடி அங்க இருந்து வேற நம்ம எடுத்து நட்டு வைக்கிற, புதுசா நட்டு வச்சு முளைக்க வைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் அது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவோம். ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது தான் ட்ரீட்மெண்ட் வேற, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வேற அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன வித்தியாசங்கள் இருக்கு இந்த ரெண்டுத்துக்கும்? நிறைய பேருக்கு அது தெரியாம தான் இருக்கு. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ஃபுல்லாவே நம்ம சர்ஜரி மாதிரி தான். அதாவது ஒரு மைனர் சர்ஜரி எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம பண்றது. முதல்ல FUE டெக்னிக்னு இருக்கு, அதாவது ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகே. அந்த டெக்னிக்ல தான் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். ஸோ அதாவது நம்ம பின்னாடியே இருந்து வேர்களை ரேண்டமா அங்க இங்க இருந்து நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்து திரும்ப முன்னாடி ஒரு ஸ்பிளிட் மாதிரி போட்டு அதுக்குள்ள இறக்கி வச்சு அது ஹீல் ஆகுற மாதிரி தான். புதுசா அப்படியே ஒரு செடி நம்ம வேற இருந்து எடுத்து, அது காஞ்சி போன செடின்னு வச்சுக்கோங்க, அது வேறே இல்லை, அங்க ஃபுல்லா காஞ்சி போச்சுன்னா நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு செடியை எடுத்து
புதுசா நட்டு வச்சு எப்படி முளைக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி தான். ஓகே. அப்போ அந்த வேருன்னா ஒரு செடின்னு வச்சுக்கோங்க, அந்த பின்னாடி இருக்கிற நல்ல வேரை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து அது இல்லாத இடத்துல புதுசா நட்டு வச்சு அங்க புதுசா முடி முளைக்கிற ட்ரீட்மெண்ட் தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே. இப்போ அது வர முடி உங்களோட ஒரிஜினல் முடியா இருக்கும், எந்த சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே இருக்காது. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஜிஎஃப்சி growth factor concentrate இல்ல ப்ரோப்ளஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னா நம்ம பிளட்ல ஆல்ரெடி இருக்கிற சத்துக்கள், அதாவது ஒரு செடிக்கு எப்படி நம்ம வளம் போடுறோம் அது மாதிரி தான் இந்த பிஆர்பி ஜிஎஃப்சி. அதாவது ஆல்ரெடி வேறு இருக்கிற ஒரு செடிக்கு நம்ம வளம் போட்டு அதை நல்லா மாத்துறோம். அது இந்த மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஜிஎஃப்சி அண்ட் ப்ரோப்ளஸ். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னா புதுசா ஒரு செடியை எடுத்து நட்டு வச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி வளம் போட்டு அதை கரெக்ட் பண்ணி பெருசா மாத்துறோம். அதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே. இது எப்படி வித்தியாசப்படுத்துவீங்க? நீங்க இதை பண்ணிக்கோங்க, நீங்க இதை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? இருக்கு. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜஸை பொறுத்து தான். சுத்தமா முடியல, வேறே இல்லை அந்த மாதிரி ஒருத்தர், இப்போ இந்த இடம் ஃபுல்லா நமக்கு ஃபுல்லா வேறே இல்லாத ஒருத்தர்னா கண்டிப்பா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஆர்பி ஒரு ஜிஎஃப்சி பண்ணி அந்த வெச்ச வேரை நம்ம காப்பாற்றுவோம். அதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டேஜ். இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு செகண்ட் ஸ்டேஜ், கொஞ்சம் இங்கே ஏறி இருக்கு, இல்லை அங்கங்கே ஓடு தெரியுது, ஸ்கேல்ப் தெரியுது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பிஆர்பி ஒரு ஜிஎஃப்சி பண்ணாலே அந்த இருக்கிற முடியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்னால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ், ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கும்ல, பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா? இந்த ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா ஆட்டோலோகஸ், அதாவது நம்ம உடம்புலே இருந்து எடுத்து பண்ற ட்ரீட்மெண்ட் தான். ஓகே. இப்போ ஜிஎஃப்சி ஒரு ப்ரோப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா உங்க பிளட்ல இருந்தே 20 ml எடுத்து அதை பிரிச்சு அந்த சத்து மட்டும் பிரிச்சு உங்க ஹெட்டுக்குள்ளேயே போட்டு கொடுக்குறோம். ஸோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், ஏன்னா வெளியே இருந்து ஒரு பொருளும் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை, உங்களோடதே ஃபுல்லா உங்களோடதே யூஸ் பண்றோம். ஸோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. அண்ட் அகெயின் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னாலும் உங்களோட வேறு தான் எடுத்து முன்னாடி வச்சு கொடுக்குறோம். ஸோ அதனாலே சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸும் இருக்காது. இப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் தாண்டி இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு கோம்பு வச்சு சீவுறதா இருக்கட்டும், வெளில போகிறதா இருக்கட்டும், ஷாம்பு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறமும் இதை தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மெனக்கெடுற மாதிரி இருக்குமா? அது கொஞ்ச நாள், ஒரு 3 months to 4 months நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சர்ஜரி, இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரினா நீங்கள் சர்ஜரி போறீங்க, அது சர்ஜரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும், அந்த டேல நம்ம சர்ஜரி முடிஞ்சிடும். ஆனால் 3 daysக்கு நீங்கள் ரொம்ப வெயிலில் போகாமல், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காமல், ரொம்ப ஹெவியான வேலை பார்க்காம நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுனா புதுசாக வச்சிருக்கோம், ஒரு செடி புதுசாக நம்ம நட்டு வச்சிருக்கோம்னா கொஞ்ச நாள் அதை நம்ம பார்த்துக்கணும். அது முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் தானாவே வளர்ந்துரும், நம்ம மெயின்டைன் பண்ணணும். டயட் ரொம்ப முக்கியம். இப்போ டயட்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு அந்த ஹீல், புதுசா ஒரு wound வந்திருக்கு உங்களுக்கு, ஸோ அந்த ஹீல் ஆகுற வரைக்கும் நான்வெஜ் எதுவும் எடுத்துக்காம நீங்க கொஞ்சம் நல்லாவே கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஒரு 1 month அந்த மாதிரி நான்வெஜ் எதுவும் எடுத்துக்காம, அப்புறம் ரொம்ப வெயில்ல போகாம, இப்போ ஹெல்மெட் எல்லாம் யூஸ் பண்ணாம, அந்த வெச்ச முடிக்கு எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம கொஞ்ச நாள் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஓகே. கொஞ்ச நாள்னா எவ்வளவு நாள்? ஒரு 1 month ஆகுது இந்த wound ஹீல் ஆகுற வரைக்கும். ஏன்னா எந்த woundமே ஹீல் ஆகுறதுக்கு மினிமம் 30 days ஆகும். ஓகே. இப்போ அந்த wound ஹீல் ஆகுற வரைக்கும் நம்ம ரொம்ப வெயில்ல சுத்தாம, நான்வெஜ் எடுக்காம, கொஞ்சம் நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹெல்மெட் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ற மாதிரி குளிக்கணும் கண்டிப்பா. 3rd டேக்கு அப்புறம், அதாவது சர்ஜரி முடிஞ்ச 3rd டே நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட் வாஷ், ஏன்னா பின்னாடி இருந்து எடுத்திருக்கோம், அங்க wound இருக்கும். ஸோ அந்த இடம் ஃபர்ஸ்ட் நீங்க எங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றீங்களோ அங்க வந்து நம்ம வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி அது வாஷ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இப்போ பேபி ஷாம்பூ யூஸ் பண்ணி, ரொம்ப மைல்ட் ஷாம்பூஸ் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி டெய்லி ஒரு 2 times நீங்க வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். 1 monthக்கு அப்புறம் நம்ம மெதுவா ஒன் டைம் மாதிரி குறைச்சு வந்துக்கலாம். குறைச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கு ஷெட்டிங் ஃபேஸ் வச்சு அந்த வேர்ல ஆல்ரெடி இருக்கிற முடி விழுந்துரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ காஞ்சி போன செடி அந்த இலை எல்லாமே விழுந்துட்டு தான் முளைக்கும். அந்த மாதிரி இந்த விழுந்துட்டு இது முளைச்சு வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் அது வர டைம்ல நம்ம திரும்ப உங்களுக்கு வளம் போட்டு கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஜிஎஃப்சி ப்ராப்ளஸ் பிஆர்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஒரு 6 months ஆகுது நீங்கள் இந்த மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது பிஆர்பி ஒரு ஜிஎஃப்சி நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்காக அந்த வெச்ச வேருக்காக மெயின்டெனன்ஸ்க்காக யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 6 months மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் கிளினிக் வந்து பண்ணிட்டு ஆமா 20 days ஒன்ஸ்னு வச்சுக்கோங்க வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இது 6 months வரைக்கும் பண்ணணும். ஆமா கரெக்ட். ஆனா அது பண்ணும்போது தான் இப்போ நம்ம புதுசா வச்சிருக்க செடிக்கு எப்படி நம்ம வளம் போட்டு அது நல்லா வர வரைக்கும் காப்பாத்துறோமோ அந்த மாதிரி இந்த முடியோட வேரையும் நம்ம வளம் போட்டு காப்பாத்துறது தான் இந்த ஜிஎஃப்சி ஒரு ப்ராப்ளஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் அந்த 6 monthsக்கு அப்புறம் நார்மலா இருக்கலாமா? கண்டிப்பா நீங்க டயட் மெயின்டெனன்ஸ் இருக்கும், உங்களுக்கு டயட் ஃபாலோ பண்ணும் ஸ்ட்ரிக்டா. அது எப்படின்னா ப்ரோட்டீன் ரிச் டயட் மாதிரி. இப்போ டெய்லி காலையில் நட்ஸ் எடுக்கிற மாதிரி, அப்புறம் நோ ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அதெல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால உங்களுக்கு வந்த பிரச்சனை தான். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் திரும்பி போகாமல் கரெக்டான லைஃப் ஸ்டைலை நம்ம மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இப்போ ஒரு ஹெரிடிட்டி மாதிரின்னா ஒரு 50 years வரைக்கும் இந்த வெச்ச ஹேர்ஸை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நிறைய ஊன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல, இது வந்து பெயின் வந்து பண்ணும்போது இருக்குமா? இது நம்ம ஃபுல்லாகவே சர்ஜிக்கல்னு முன்னாடியே சொல்லிட்டோம். அப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம அனஸ்தடைஸ் பண்ணுவோம், அதாவது லோக்கல் அனஸ்தீஷியா இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு பெயின் இருக்காது. அந்த டைமில் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் 3 daysக்கு இருக்கும். ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸும் இருக்கும். 3 days நீங்கள் இது ஃபாலோ பண்ணுற மாதிரி, அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி. அப்புறம் இந்த வூண்ட் நம்ம அந்த எடுத்து வச்ச இடத்துல இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு சலைன் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம். அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி ஒரு 2 hours ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ப்ராப்பராக நீங்கள் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஏன்னா ஸ்பெஷலைஸ் சர்ஜன்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லை முடி வைக்கிறோட டைரக்ஷன்ஸ் எஃப்யூவி டெக்னிக் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லை ஃபியூச்சரில் ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஓகே டன். இப்போ நீங்கள் பேசும்போது அந்த ஜிஎஃப்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்கல்ல, அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து காட்ட முடியும்? கண்டிப்பாக. இப்போ ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்கில் யூஸ் பண்ணுறது வந்து ரீஜன் ப்ரோ 9. இது ரொம்ப அட்வான்ஸ்டான ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் தான். என்ன இதோட அட்வான்டேஜ்னா உங்களுக்கு நார்மல் பிஆர்பியை விட இப்போ நார்மல் பிஆர்பியில் இப்போ இதில் 4 growth ஃபேக்டர்ஸ்னு இருக்கு. இதுதான் ஒரு செல்ல இப்போ டேமேஜ் ஆன உங்களுக்கு ஒரு வூண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வூண்ட் எப்படி ஹீல் ஆகுதுன்னா அந்த செல்லை வந்து ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேட் ஆகுது. இப்போ இந்த 4 விஷயங்கள் 4 growth ஃபேக்டர்ஸ் தான் அந்த வூண்டுக்குள்ள போய் அந்த செல்லை ரிப்பேர் பண்ணி ரீஜெனரேட் பண்ண வைக்குது. இது இப்போ நார்மல் பிஆர்பியை விட இப்போ ஃபர்ஸ்ட் growth ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300% ஜாஸ்தி இருக்கும். இதில் இப்போ ஒவ்வொரு growth ஃபேக்டர்ஸும் நார்மல் ஒரு டியூப்ல நம்ம கிடைக்கிறத விட பர்சன்டேஜ் இப்போ செகண்ட் growth ஃபேக்டர்ஸ் அதாவது வஸ்குலர் எண்டோதீலியல்னு சொன்ன அந்த growth ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 600% ஜாஸ்தியாக நம்ம உடஞ்சி போகாமல் எடுக்க முடியுது. இப்போ எப்படின்னா நம்ம இப்போ இந்த growth ஃபேக்டர்ஸ் எப்படி எடுப்போம்னா இப்போ மெஷின் இருக்கும், அதோட டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும், அதனால எல்லாமே இதோட நியூக்ளியஸ் உடஞ்சி போக வாய்ப்பு இருக்கு. இது அந்த இதில் நம்ம யூஸ் பண்ணுற டியூப் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வைஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த growth ஃபேக்டர்ஸ் உடஞ்சி போகிற பிரச்சனையே இருக்காது. ஸோ அதை ஜாஸ்தி எவ்வளோ growth ஃபேக்டர்ஸ் ஒரு 20 ml பிளட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 14 ml நம்ம அந்த பிளாஸ்மா பிரிஞ்சு கிடைக்கும். அதில் எவ்வளோ growth ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக வருதுங்கிறது இருக்கும். ஸோ அட்வான்ஸான இந்த டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ரிசல்ட்ஸும் ரொம்ப சீக்கிரமாகவும் இருக்கும். ப்ளஸ் உங்களோட டயட்டை பொறுத்து அந்த growth ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும், இது என்ன டெக்னாலஜி, அது ஓப்பன் பண்ணி காட்ட முடியுமா? சரி, இப்போ நம்ம ஜிஎஃப்சின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி டியூப் இருக்கும். இந்த டியூப்ல தான் நம்ம உங்களோட பிளட்டை கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணி அதை ஸ்பின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 20 minutes வெயிட் பண்ணிட்டு ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பின்னா ஒரு சென்ட்ரிஃபியூஜ் மெஷின் மாதிரி இருக்கும். அதில் தான் போட்டால் தான் உங்களுக்கு பிளாஸ்மா பிரிஞ்சு கிடைக்கும். ஸோ அந்த பிளாஸ்மா பிரிச்சு எடுத்து நம்ம இதில் இந்த டியூப்ல கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அது போடுற மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த வெயிட் பண்ற டைம்ல growth ஃபேக்டர்ஸ் இனஃபா உங்க வேருக்குள்ள போய் ஆக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். அப்புறம் ப்ரோப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அட்வான்ஸ்ட், அதாவது ஜிஎஃப்சியில் உங்களுக்கு growth ஃபேக்டர்ஸ் 5 growth ஃபேக்டர்ஸ் மாதிரி வருதுன்னா இதில் growth ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக வருது. அரௌண்ட் 8 growth ஃபேக்டர்ஸ் வரைக்கும் ப்ரோப்ளஸ்ல உங்களுக்கு ரெண்டுமே கரெக்ட். இப்போ இதில் டியூபே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ இந்த டியூப் பார்த்தீங்கன்னா இதுதான் டியூப். இதில் இப்போ உங்கள் பாடிக்குள்ளே எப்படி பிளட் போகுதோ அந்த மாதிரி, ஏன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எல்லாம் எந்த கனெக்ஷன்ஸும் இருக்காது. இப்போ நம்ம பிளட் கலெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம இதில் இன்ஜெக்ட் பண்ணுவோம்.
அது ஸ்பின், அதாவது நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி ஸ்பின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாஸ்மா வந்து இதில் கலெக்ட் ஆகிடும். இதில் நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஃபுல்லாக லோக் ஆகிடும். அந்த ரெட் கம்பனன்ட் தனியாக, பிளாஸ்மா தனியாக வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம அது பிரித்து எடுத்து நம்ம உங்களுக்கு ஈஸியாக போட்டு கொடுத்துடலாம். ஸோ க்ரோத் ஃபேக்டர்ஸ் கம்ப்ளீட்டாக உடையாமல் நம்ம திருப்பி செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த டியூபோட அட்வான்டேஜ் இது ரொம்ப ஸ்பெஷலான டியூப். ஸோ இந்த ரெட் கம்பனன்ட் இதுவும் நார்மல் டியூப், இந்த மாதிரி டியூப்னா நம்ம செப்பரேட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி. இது இந்த டியூபுக்குள்ளே செப்பரேட் ஆகிடும். பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கம்பனனுக்கும் பிளாஸ்மாக்கும் எந்த லிங்க்கும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரித்து எடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஆனால் அட்வான்ஸ் டெக்னாலஜினால டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வரலாம் அப்படின்ற நீங்க சொல்றீங்களா? ஏன்னா உங்களுக்கு நார்மல் பிஆர்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 செஷன் போறீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோப்ளஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 செஷன்ஸ்லேயே உங்களுக்கு எந்த 10 செஷன்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஆனால் கண்டிப்பாக உங்களோட டயட், அப்புறம் உங்களோட ஹேபிட்ஸ் அண்ட் நீங்கள் உங்களோட ஸ்லீப் இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படி எல்லாமே கரெக்டாக வரும்போது உங்களுக்கு இந்த ப்ரோப்ளஸில் இனஃப் எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ மற்ற கிளினிக்கும் இதுக்கும் ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அங்கே இல்லாததெல்லாம் இங்கே இதில் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. இப்போ இந்தியாவிலே நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோப்ளஸ். இப்போ இந்த ப்ரோப்ளஸ் அந்த டியூபே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் டியூப் மாதிரி கிடையாது, டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த டியூப்ல இந்த வேக்யூம் அதுதான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம், வேக்யூம் டெக்னாலஜி. ஸோ அந்த வேக்யூம் டெக்னாலஜியில் உங்களுக்கு பிளாஸ்மா பிரிஞ்சு வருது, அதை நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் உங்களோட என்வரான்மெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம இதை மெயின்டைன் பண்ணிக்கவும் முடியும். இப்போ யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு ஹேர்ஸ் பற்றி யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அதே அளவுக்கு இந்த பியர்ட்ஸ் நிறைய பேருக்கு பியர்ட் இருக்கிறது இல்லை, வந்தாலும் பேட்சி பியர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ நம்ம மெயினாக எல்லாருக்கும் பியர்ட் வைக்கிறதா இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அந்த சின்ன விஷயத்த கூட அதாவது லெங்க்த்தாக வரணும், இல்லை இல்லாத இடத்துல வரணும், அந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ பேட்சி ஹேர்ஸ்க்கு, அதாவது அந்த வேரே இல்லாத ஒரு ஷைனியாக இருக்கிற ஒரு ஏரியானா அங்கே நம்ம பியர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பியர்ட் டிரான்ஸ்பிளான்ட்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரியே வேர் எடுத்து நம்ம அங்கே நட்டு வச்சு புதுசாக முளைக்க வைக்கிற மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப மைல்டாக தின்னான ஹேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேர் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளஸ் GFC ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பியர்டுக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதை எடுக்கும்போது அந்த இருக்கிற மைன்யூட் ஹேர்ஸ் வந்து திக்காக மாறுது உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த திக் அப்பியரன்ஸ் இல்லை அந்த இடத்துல புஷ்ஷியா அந்த ஹேர்ஸ் வந்து க்ரோ ஆகுது. ஓகே, இல்லை நம்ம இல்லாத இடத்துலனா நம்ம பியர்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சேம் ப்ரொசீஜர் GFC ப்ராப்ளஸ் பண்ணி அந்த இடத்துல ஹேரை திக்காக மாற்றுறோம். ஓகே, ஸோ அப்படி தான் இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பியர்டு இல்லாத இடத்துல இப்போ ஒரு லைனாக இருக்கும், இல்லைன்னா இந்த சீக் பழக்கத்தில் இருக்காது, இல்லை சின்னில் இருக்காது, அந்த மாதிரி இருக்கிற கேசஸில் நம்ம பியர்ட் டிரான்ஸ்பிளான்ட் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பேட்சி அந்த மாதிரியான இதெல்லாம் ஓகே. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இன்னும் பிஎடே வரல அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணுவாங்களே. ஆமா, சுத்தமா பிஎட் இல்லாதவங்களாம் வந்திருக்காங்களா? கண்டிப்பா. சுத்தமா இல்லாதன்னா இப்போ நம்ம பிஎட் டிரான்ஸ்பிளான்ட், ஈவன் மியூஸ்டாஷ் மீச இல்லாதவங்களுக்கு கூட மீச வச்சு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுவும் மியூஸ்டாஷ் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லுவோம். அது மீச இந்த டிரான்ஸ்பிளான்ட் மாதிரியே அங்கே வேற எடுத்து நட்டு வச்சு அங்கே நம்ம PRP GFC பண்ணி ஹேரை க்ரோ பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான். சுத்தமாக இல்லாதவங்களுக்கும் பண்ணலாம், ஆனால் கவரேஜ் ஜாஸ்தி. எல்லாமே ஃபோலிக்கல்னு சொல்லுவோம், அந்த ஒவ்வொரு வேருக்கும் ஃபோலிக்கல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபோலிக்கலை பொறுத்து தான் எவ்வளோ கவரேஜ் உங்களுக்கு இருக்கு. அதை நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணுவோம். முதல்ல ஸ்கேன் பண்ணிட்டு உங்களோட வேரோட ஹெல்த் எப்படி இருக்கு, எந்த ஸ்டேஜில் இருக்கு, அந்த பொறுத்து நம்ம எவ்வளோ ஃபோலிக்கல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு ஃபுல் ஃபேஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6000-7000 ஃபாலிகல்ஸ் தேவைப்படும். ஃபாலிகல்ஸ்னா வேறு தான். அந்த வேறு தான் நம்ம எடுத்து க்ரோத் மீடியத்தில் போட்டு திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல் கவரேஜ் இல்லாதவங்களும் வந்திருக்காங்க. மீசை மட்டும் முளைக்காத ஒரு பக்கத்தில் எந்த இடத்துல மட்டும் முளைச்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வராங்க. ஸோ நம்ம ஃபுல் கவரேஜ் வேணும்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சப்போஸ் இருக்கு வேர் இருக்கு ஆனால் ரொம்ப தின்னா இருக்குன்னா நம்ம PRP GFC மட்டும் பண்ணி அதை திக்கா மாற்ற முடியும். ஓகே, இப்போ இன்னும் அட்வான்ஸ்டா சொல்ல போனா நிறைய பேருக்கு பியர்ட் இருக்கும் ஆனா அவங்க நினைச்ச ஸ்டைல்ல இருக்காது. ஸோ அடர்த்தியா எனக்கு லாங்கா வர மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் இருக்கா தனியா? அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஏரியால மட்டும் சில பேர் பாத்தீங்கன்னா நீளமா வைக்கணும், இல்ல இந்த இடத்துல மட்டும் திக்கா இருக்கணும், அந்த மாதிரினா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம ட்ரிம் பண்ணிட்டு வேற வச்சு ஹெபியர் டிரான்ஸ்பிளான்ட் எகெயின் பண்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த
அஃபெக்டட் ஏரியால இருக்காது, அந்த ஏரியால மட்டும் வைக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகே. இப்போ இன்னும் சிலர் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்டைல் வந்துட்டு எப்போதுமே இருக்கும். அது எப்படி வேக்சிங் பண்றது மாதிரியா இல்ல எப்படி? ஆக்சுவலா அது நம்ம லேசர் ஹேர் ரிமூவல்னு இருக்கும். அது நம்ம ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இப்போ லைன் மாதிரி இருக்கு, இல்ல ஃப்ரெஞ்ச் பியர்ட் வைக்கிறாங்க, மற்ற இடத்துல வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்கன்னா நம்ம மற்ற இடத்துல ஹேர்ஸ் லேசர் ஹேர் ரிமூவல், அதாவது அந்த வேரை இப்போ எப்படி நம்ம ஒரு புதுசா வேரை வச்சு அங்க முளைக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கிற வேரை நம்ம டிஸ்ட்ராய் பண்றது தான் லேசர் ஹேர் ரிமூவல்னு சொல்றது. ஸோ அந்த வேரை அந்த மெலனின், அதாவது முடி முளைக்கிற இடத்துல நம்ம அதை அந்த மெலனினை கரைச்சி விட்டுறோம், டிஸ்ட்ராய் பண்றோம். ஸோ அங்க இருக்கிற வேறு உங்களுக்கு டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா திரும்ப அங்க முளைக்காது. ஓகே. அதுதான் லேசர் ஹேர் ரிடக்ஷன் சொல்றது. அது பியர்டுக்கும் பண்ணலாம். ஓகே. அந்த பர்டிகுலர் பேட்டர்ன் மெயின்டைன் பண்றாங்கன்னா அந்த பேட்டர்னை அந்த மாதிரி மற்ற இடத்துல ஹேரை க்ரோ ஆகாம நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாளைக்கு அது முளைக்க கம்ப்ளீட்டா அது அவ்வளவுதானா? ரொம்ப செஷன்ஸ் நீங்க போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஒரு செஷன்ஸ்ல கண்ட்ரோல் ஆகாது. அந்த வேரோட க்ரோத்தை கம்மி பண்ணி வர வர உங்களுக்கு ஒரு 6-8 செஷன்ஸ், மேபி 12 செஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்டினியூஸா அந்த க்ரோத்தை பொறுத்து போனோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல திரும்பி முடி முளைக்காது. ஓகே. இப்போ மாடல் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹேர் க்ரோத் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லைனா மேல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இந்த மாதிரி லேசர் ஹேர் ரிமூவல் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ இது பார்க்குற எல்லாருக்குமே என்ன ஒரு டவுட்ஸ் வரும் அப்படின்னா, இப்போ வேற எங்கேயாவது அவங்க வந்துட்டு ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்துட்டு ஜிஎஃப்சி பண்ணணும் அப்படின்னா அது பண்ண முடியுமா? அப்படி கண்டிப்பா பண்ண முடியும். எப்பவுமே இப்போ நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடிக்கும். இப்போ கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நம்மள எப்பவுமே டயட் மெயின்டைன் பண்றது எல்லாமே நடக்கிற விஷயம் கிடையாது. எப்பனாலும் நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகும்போது இதை நம்ம ஹேர் வச்ச முடிக்கும் பாதிக்கும், அது அந்த சத்து கம்மியாகிறது எல்லாமே பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்க இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 6 மந்த்ஸோட மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. இருந்தாலும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்படுது, இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஹேர் ஃபால் தெரியுதுன்னா உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு பிஆர்பி ஒரு ஜிஎஃப்சி இல்லை ப்ராப்ளஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள் அந்த சத்துக்களை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது முடிச்ச அப்புறம் மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் மாதிரி நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஹேர் தின் ஆகுது இல்லை கொட்டை ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு இதை ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு செஷன் ஒரு 2 செஷன்ஸ் எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நார்மல் தானா இல்லை வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகவே கூடாதா? ஹேர் ஃபால்ங்கிற விஷயம் நார்மல் தான். ஓகே. அதாவது ஒரு முடி முளைச்சு கொட்டுறதுக்கு மினிமம் ஒரு 3 to 4 இயர்ஸ் அந்த ஒரு முளைச்ச முடி உங்களுக்கு இருக்கும். அது கண்டிப்பா டீலோஜன் ஃபேஸ்னு வந்து அது கொட்டத்தான் செய்யும். எல்லாருக்குமே முளைச்ச முடி கொட்டும். ஆனா அந்த சீக்கிரமா கொட்ட ஆரம்பிக்கும் போது தான், அதாவது ஒரு 10 முடியிலிருந்து 15 முடி வரைக்கும் டெய்லி கொட்டுறது வந்து உங்களுக்கு நார்மல் தான். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு 50 முடி டெய்லி கொட்டுது இல்லை 100 முடி டெய்லி கொட்டுது அந்த மாதிரி வரும்போது அப்நார்மல், அது ஹேர் ஃபால், அப்நார்மல் ஹேர் ஃபால்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ நார்மலாக ஹேர் ஃபால் இருக்கிறது உங்களுக்கு அது கூட இப்போ ரொம்ப கஷ்டமா நினைக்கிறாங்க. 10 முடி கொட்டுறதுன்னா அது நார்மல் தான். ஓகே. ஆனால் அந்த விழுந்த இடத்துல திரும்பி முளைக்கலைன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கேல்ப் தெரிய ஆரம்பிக்குது இல்லை தோல் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை தான். அந்த அந்த லேக் வருது வந்து உங்களோட அந்த ஃபோலிக்கல் இல்லை வேறு வந்து வீக் ஆகுறதோட ரீசன் தான். ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நிறைய டெக்னிக்கலாக ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறோம். பட் இருந்தாலும் எனக்கு இந்த டவுட் வந்துட்டு இப்போ வருது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த வெள்ளை முடியெல்லாம் ஒன்று பிடிங்கிட்டிங்கன்னா நிறைய வெள்ளை முடி வந்துடும், மொட்டை அடிச்சுட்டா வந்துட்டு வெள்ள முடியும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? மித்தை வந்துட்டு கிளியர் பண்ணிரலாமே. ஆமா, வெள்ள முடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு கொடுக்கறது பாத்தீங்கன்னா மெலனின் ஒரு கண்டென்ட் தான் உங்களுக்கு முடிக்கு கருப்பு கொடுக்கறது. அது சத்து கம்மியாகி உங்க முடிக்கு சத்து இல்லை அந்த மாதிரி வர ஆப்ஷன்ஸ்ல இல்ல ஹெரிடிட்டியா கூட உங்களுக்கு வெள்ள முடி வரலாம். ஆனா வெள்ள முடியை கருப்பா மாத்திர ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ எவிடெண்டா இல்லை. அதாவது இப்போ நீங்க பிஆர்பி இல்ல ஜிஎஃப்சி மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே வெள்ள முடியை கருப்பா மாற்ற முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வர ஹேர்ஸ் சத்தா மாறுதுன்னா வர ஹேர்ஸ் வந்து கருப்பா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ இந்த வெள்ளை முடினா சத்து கம்மி இல்லைன்னா மெலனின் கண்டென்ட் இல்லை, அதனாலதான் உங்களுக்கு வெள்ளை முடி வருது. ஓகே, நிறைய விஷயத்த வந்துட்டு எக்ஸ்பிளனேஷனா பேசிட்டோம். பட் இதெல்லாம் ப்ராக்டிக்கலா ஒரு வாட்டி பண்ணி காட்டினா நல்லா இருக்கும். பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. இவங்களுக்கு இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க? இது இப்போ நம்ம பிஆர்பி ட்ரீட்மெண்ட், பிஆர்பி ப்ராப்ளஸ் ட்ரீட்மெண்ட் அவருக்கு பண்ண போறோம்.
இது உங்களோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கு. ஹேர் ஃபால் மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம ப்ராப்ளர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே 3 months once அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்ல ப்ராப்ளர்ஸ்ல நம்ம ஒரு இதுதான் சென்ட்ரிஃபியூஜ் மெஷின் வருது. ஓகே இப்போ சென்ட்ரிஃபியூஜ் மெஷின்ல நம்ம அந்த ஸ்பின் பண்ணி பிளாஸ்மாவை பிரிச்சு எடுத்து இப்படி தான் பிளாஸ்மா இருக்கும். ஓ இதுதான் பிளாஸ்மா இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்மாவை டைரெக்டாக இந்த ஏரியாவில் நம்ம ஸ்ப்ரே மாதிரி பண்ணுவோம். முதல்ல ஹெட்டில் ஸ்ப்ரே பண்ணி அந்த இடம் மறுத்து ஒரு 20 minutes வெயிட் பண்ணி மறுத்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதனால வலி அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஓகே ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேருக்குள்ளேயும் நம்ம ஒவ்வொரு ட்ராப்ஸாக போட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓனா அப்படி இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே அண்ட் ஒவ்வொரு ஏரியாலையும் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஏரியாவில் நம்ம முடி ஏறி வர்றதுக்கு அதை கம்மி பண்ணுறதுக்காக கொடுப்போம். ஒவ்வொரு ஏரியாவில் இந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே இது எவ்வளோ நேரம் ப்ராசஸ் ஆகும் கிட்டத்தட்ட? அது இப்போ நீங்கள் பிளட் எடுக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த இன்ஜெக்ட் பண்ணுற வரைக்கும் 45 minutes to 1 hourக்குள்ள டைம் ஆகும். ஸ்பின்னிங் இப்போ நம்ம இது சென்ட்ரிஃபியூஜ் மெஷினில் ஸ்பின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 25 minutes வந்து 4400 RPM அந்த மாதிரி நம்ம ஸ்பின் பண்ணி அப்போதான் இது செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது எல்லாமே சேர்த்து 45 minutesலேருந்து 1 hourக்குள்ள ப்ரொசீஜர் இருக்கும். ஓகே 1 hourலேயே முடிஞ்சிருமா கம்ப்ளீட்டா? கண்டிப்பாக பிளட் எடுக்கிறதுலேருந்து இன்ஜெக்ட் பண்ணுற வரைக்கும் 1 hour தான் ஆகும். ஓகே 1 hourக்கு அப்புறமே அவங்க கேஷுவலாக போயிடலாமா? இல்லை கிளம்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த வலி அந்த மாதிரி இந்த இன்ஜெக்ட் பண்ணுற டைம்ல சின்னதாக ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாஷ் 2 hours அப்புறம் வாஷ் பண்ணி வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணா போதும். ஓகே ஆஃப்டர் கேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு 1 cap டெட்டால்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் ஹெட் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிளெயின் வாட்டர் வாஷ் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தனா ஷாம்பு வாஷ் எடுத்துக்கலாம். இது மட்டும் தான் நீங்க மெயின்டைன். ஏன்னா நம்ம அதை இன்ஜெக்ட் பண்றோம். ஸோ அந்த வூண்டை ஹீல் ஆகுற வரைக்கும் நம்ம ப்ராப்பரா பார்த்துக்கணும். மற்றபடி இதுக்கு வேற நீங்க ப்ரிகாஷன்ஸ் எதுவுமே எடுக்க தேவையில்லை. அண்ட் இது பண்றதுக்கு 2 days முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடணும். ஈவன் எக்கு கூட எடுக்கக்கூடாது. அண்ட் ஆஃப்டர் 2 daysக்கு நான்வெஜ் எடுக்கிறத நீங்க கம்மி பண்ணீங்கன்னா உங்க ஹீலிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முன்னாடி இதுக்கு நம்ம ஸ்டாப் பண்றோம்னா உங்க பிளட்ல கொலஸ்ட்ரால் கண்டென்ட் கம்மியா வரணும். அப்பதான் பிளாஸ்மா நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்காக நான்வெஜ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அதுவும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியாவது ஸ்டாப் பண்ணிக்கணும் இன்கேஸ் இருந்துச்சுன்னா. அண்ட் ஆஃப்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 daysக்கு ஆல்கஹால் ஸ்மோக்கிங் நான்வெஜ் எல்லாமே அவாய்ட் பண்ணா இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பெட்டரா கிடைக்கும். ஓகே இப்போ அங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சில இது காட்டிட்டு இருந்தீங்களா? இப்போ இது அந்த இன்ஜெக்ஷன் தானே இது? ஆமா இது வந்து இன்சுலின் நார்மல் இன்சுலின் நீடில்ஸ் தான். இதுல தான் ரொம்ப நீடில்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப தின்னான நீடில் தான். இதுல உங்களுக்கு வலி இப்போ ரொம்ப இன்ஜுரி ஆகுறது அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. நீங்க பண்ணி உடனே இப்போ நீங்க வேலைக்கு போறவங்கன்னா கூட வந்து பண்ணிட்டு இமீடியட்டா நீங்க வேலைக்கு திரும்பி போய்க்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்டா இருக்கும். வேற உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே ஸோ அது இது ட்ரீட்மெண்டோட அட்வான்டேஜ் அதான். இப்போ பிஆர்பின்னா நம்ம பிளட் எடுத்து பண்றதுனால சேஃபா இருக்கும். உங்களுக்கு இப்போ பிளட் எடுக்கணும் ஒரு சின்ன 20 ml தான், அதுவும் ரொம்ப அளவுக்குலாம் இல்லை. அந்த நாளைக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு 2 to 3 liters ஆகுது நீங்க வாட்டர் இன்டேக் அந்த நாளைக்கு எடுத்துக்கணும். வேற அந்த மாதிரி வேற பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் முன்னாடி உங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்துருவோம். பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு அது எல்லாமே சேஃபா இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சு பிரச்சனைகள் தலை டிசினஸ் தலை சுத்துற மாதிரி அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. நாங்கள் சொல்ற விஷயங்கள் ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். வாட்டர் இன்டேக் ப்ராப்பரா இருக்கணும். அந்த நாளைக்கு ரொம்ப ஹெவியான ஒர்க்ஸ் பார்க்காமையும் பார்த்தா மட்டும் போதும். ஓகே அவ்வளவுதான். இப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்கல்ல, பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் அப்போ பண்ணவே மாட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி இதெல்லாம் சொல்லுவீங்க? யூஸ்வலா நம்ம பார்த்தோம்னா தைராய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ், அப்புறம் இப்போ ஃபீமேல்ஸ்னு பார்த்தோன்னா பிசிஓடி, இப்போ ஹார்மோனல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அப்புறம் பிளட் சம்பந்தமா ஏதாவது இஷ்யூஸ். இப்போ நார்மலாக நம்ம எல்லாமே செக் பண்ணுவோம். ஹெச்ஐவில இருந்து அந்த ஹெப்படைட்டிஸ் சி அந்த மாதிரி பிளட் சம்பந்தப்பட்ட எல்லா இஷ்யூஸையும் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி அப்புறம் டயபெட்டிக் சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் பிபி இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பண்ணியதுக்கு அப்புறம் அது சம்மந்தமாக அந்த மெடிக்கல் ரிலேட்டட் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூஸ் வரலாம்.
Okay. அதனால அந்த மாதிரி கிளைண்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்றது தான் பெட்டரா இருக்கும். ஓகே. India's leading hair and skin clinic, Advanced Grow Hair and Glow Skin Clinic.